ஃபைனலா பார்வதிக்கு மாஸ் என்ட்ரி. அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஃபைனல் டயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உள்ளே நுழையிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ண வராங்க. விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா கட் பண்ணிட்டாரு. டிஆர்பி வந்ததுக்கு முக்கியமான காரணமே பார்வதி அண்ட் கமருதீன் வந்து கிராண்ட் ஃபினாலேக்கு வந்ததுதான். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு லைவ் வேற பண்ணாங்க. அதுமே பல மில்லியன் 9 மில்லியனுக்கு மேல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய் மக்களே, அவங்க ஷாப் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. கிராண்ட் ஃபினாலே ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பாத்தீங்கன்னா திவ்யா அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க. நம்ம நேத்தையே சொல்லிட்டோம். இந்த 4th and 3rd மட்டும் தான் குழப்பமா இருக்கு, மற்றபடி எல்லாமே கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லிடலாம். அது நேற்றே சொல்லிட்டேன், ஆல்மோஸ்ட் அதுதான் நடந்துச்சு. இருந்தாலுமே கொஞ்சம் ஜவ்வா வச்சு இழுத்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்குமே ஒரு கிராண்ட் ஃபினாலே மூமெண்ட் மாதிரியே இல்லை, ஏதோ நார்மலா பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை மாத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மக்களே, உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட், பாக்குறவங்க வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்ததான் நம்ம சேனல்ல என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த சீசன் பல மில்லியன் பல லட்சங்கள் வியூஸ் நம்ம சேனல்ல வந்து போயிருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். நம்மளுக்கு அடுத்தடுத்து நிறைய வீடியோ பண்ணலாம்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பிக் பாஸ் அல்டிமேட் வரதா ஒரு நியூஸ் இருக்கு, அதை பத்தியுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை வேற எதுவும் வீடியோ போடணுமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் உள்ள டாக்ஸ் ஆஃப் விஜய் ஷாம்ங்கிறது இன்னொரு சேனல் இருக்கு. அதில் கிரிக்கெட் வீடியோ போனோம், ஐபிஎல்லாம் அதில் தான் நம்ம போட்டுட்டு இருந்தோம். அதையுமே நீங்க பாருங்க, பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பார்வதி என்னை பொறுத்தளவு மாசா என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க நம்ம முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன்ல, இவங்க தான் அழைப்பு விடுத்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெக்வஸ்ட் பண்ணல. ஏன்னா இவங்க சேனல் அழைப்பு விடுத்தா மட்டும்தான் அவங்களால வந்து வர முடியும். அதே மாதிரி சேனல் சைட்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதை வந்து ஏத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து நேத்தே வந்து வந்துட்டாரு. அதாவது சனிக்கிழமாவே வந்துட்டாரு. சண்டே வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வரதாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிட்ட ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து டைட்டில் அடுத்து வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கட்டம் போயிருச்சு. அவங்க 3 பேரையும் கூப்பிட போறாங்க அப்படின்ற ஒரு கட்டம் போனதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம முன்னாடி சொல்லி அவங்க பிளாக் ட்ரெஸ்லாம் இருக்காங்க, கேரவன்ல எல்லாம் அவங்க கார்ல இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஆனால் ஸ்டேஜ்ல வரவே இல்லை, கமருதீன் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். நான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்க நார்மலைஸ் பண்ணி விட்டு போயிடுவானுங்க ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீசன் நீங்க ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. பியூர் டிஆர்பி ஸ்டண்ட் அப்படிங்கிறது பச்சையா தெரியுது. விஜய் சேதுபதி சொல்றாரு, அதுக்காக தான் நான் உங்களை வந்து டிஆர்பியா கூப்பிடலன்னு சொல்ல, உங்களை நாங்கள் கூப்பிட்டதுக்கான காரணம் இது நார்மலைஸ் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி கூப்பிட்டாங்க. பார்வதி வந்து மாசா என்ட்ரி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அது எல்லாமே கட் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லுது. நம்மளே வந்து பார்க்கும்போது நிறைய கட் செய்யப்பட்ட மாதிரி தான் தெரியுது. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்படின்னா, அவங்க வந்து பியூரா வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு வாங்கின பிறகு நான் உடஞ்சிட்டேன், என்னை இவ்வளவு தூரம் இது பண்ணது ஃபேன்ஸ், நான் லைவ் நிறைய பார்த்துட்டு இருந்தேன், ஃபேன்ஸ் தான் அவ்வளவு தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் வெளியில போகும்போது வந்து இந்த வீட்டை மட்டும் தான் பார்த்தேன். நம்மளுக்கே நல்லா தெரியும், அவங்க போகும்போது அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவத்தோட விரக்தியில வந்து அப்படியே போயிருப்பாங்க. அவங்க மனசுல என்னென்ன ஓடிட்டு இருந்துச்சு, வேண்டாம் நம்ம அடிச்சு நம்ம கண்ணெல்லாம் உடைச்சாங்க, அப்பெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கவே இல்லை, இப்போ கொடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க ரெக்ரெட் பண்ணிட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டாங்க. கமருதீன் ஒரு படி மேல போயிட்டு காலில் விழுந்து மன்னிப்பே கேட்டார். இந்த நேரத்துல ஐயா பேப்பர் ரவுடியை பார்க்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு இதுல சொல்றாரு, பிரஸ் மீட்ல, நான் உள்ள வரக்கும்போது அவங்க 2 பேரும் இருக்கக்கூடாது, சப்போஸ் அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க, பேச வேண்டியதானே ஏதாச்சும். ஏன்னா அவருக்கே தெரியும், அதாவது நம்ம ஒய்ஃப் ஓரளவு ஏதோ போட்டுவிட்டாங்க, வெளியில எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க, அதனால வந்து நம்ம நார்மலைஸா விட்டுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பாத்தீங்கன்னா அமைதியாயிட்டாரு. சாண்ட்ரா ஒரு படி மேல போயிட்டு நான் கொடுக்கறேன்னு தான் இது பண்ணேன். அப்போ வந்து அவர் காலில் உழுவுறாரு கத்திட்டு. அப்ப நான் நினைச்சேன், பார்வதியை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காலில் உழுவணும், கட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பண்ணியிருந்திருக்கலாமே. ஒண்ணுமே கிடையாது காய்ஸ். அவங்க கார்ல இருந்து தள்ளிவிட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, நீ தள்ளிவிட போறியா, அப்ப இருந்து அப்படியே அவங்க இறங்கி இருந்தாங்கன்னாவே கேம் ஓவர், ரெட் கார்டு கிடைச்சிருந்திருக்காது. கானா வினோத், கமருதீன் பார்வதினா கானா வினோத் வந்து போட்டி எடுத்திருக்க மாட்டார். நேரம் டைட்டில் வின்னர் கானா வினோத், ரன்னர் அப் திவ்யா, 3rd பொசிஷன் பார்வதி, 4th கமருதீன், 5வது இடத்துல சபரி. என்னைய பொறுத்தளவு சபரி தான் வந்து பியூரா இருந்து அவர் தான் இருந்திருப்பாரு. அப்படியே டோட்டலா தலையில திருப்பி போட்ட மாதிரி மாறினதுக்கு காரணம் சாண்ட்ரா அவர்கள் தான். இந்த சீசன் அப்படியே தலையிலா மாறினதுக்கு உண்மையான காரணம் சாண்ட்ரா போட்டி எடுக்க வச்சதுக்கான காரணம் வந்து அரோரா. அதனாலதான் இந்த சீசனே பாத்தீங்கன்னா தலைகீழா மாறிச்சு.
எப்படியோ இந்த சீசனே முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏவி போட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அது இருந்துச்சா இல்ல கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தகவல் வந்ததெல்லாம் அப்படிதான். நம்மளுக்கு அப்டேட் வந்தது எல்லாமே நான் சொல்லிடுவேன். 99% எல்லாமே தான் நடந்துடும். ஒரு சில டைம் 100% நடந்துடும். நான் சும்மா சொல்றது முன்னாடியே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். காலையிலேயே நான் சொல்லிட்டேன், நீ பார்வதி வரப்போறாங்க, வெயிட் பண்ணுங்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். கமருதீன் வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம நேத்தையே சொல்லியிருந்தோம். அந்த கார் டாஸ்க் அப்பையும் முன்னாடியே பிரச்சனை நடக்குன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி 100% நம்ம என்ன நடக்குதோ வந்து முன்னாடியே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அல்டிமேட் இப்போ வரதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து அது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. மீண்டும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு இதா இருக்கு. இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும், ஜாலியா இருக்கும். நம்மளுக்கே நாளைக்கே பேக்கப் வந்து ஒர்க் பண்றதுக்கு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் வந்து நம்மளும் ஒரு தவ வாழ்வாதான் வந்து பாத்தீங்கன்னா தூங்காம கொள்ளாம வந்து வீடியோ போட்டுட்டு இருப்போம். ஆனா அப்படி இருக்கும்போது அதுவே ஒரு நல்லா போதையா தான் இருக்கும். இந்த சீசன் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே போச்சு. சரி, அது அவங்களுக்கு நல்லா போல, நம்மளுக்கு வியூஸ் நல்லா போச்சு. அது வரைக்கும் மனசு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அது உங்களோட ஆதரவுனால மட்டும்தான் வந்து இவ்வளவுதான் நடந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். நீங்க வந்து அடுத்தடுத்து நான் என்னென்ன வீடியோ போடணும் அப்படின்றத வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்தடுத்து அப்டேட் வந்துச்சுனாலுமே நான் வந்து கண்டிப்பா உங்கள்கிட்ட சேர்த்துறேன். இந்த 100 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா என் கூட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 சீசனாவே நான் பண்ணியிருக்கேன். இந்த சீசன் எனக்கு நல்லாவே போச்சு. எனக்குமே ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை இருக்கும். அது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீசன் ஆச்சு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்மளும் அப்ரோச் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.